கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாடல் மூலமாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதியிருக்குது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். Psalms 9:1 says, I will praise you, O Lord, with my whole heart. I will tell of all your marvelous works. இன்னைக்கு நம்ம இந்த பாடலால் கர்த்தரை முழு உள்ளத்தால் முழு இருதயத்தால் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் மாறாது, அவர் வாக்கு ஒருபோதும் மாறாது. கர்த்தரை ஆராதிக்கலாமா? சொல்லாமா? முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உங்கள் நன்மைகளை நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் கரங்களை கத்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். அவர் மகத்துவ தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. சொல்றீங்களா? மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, பலால் எல்லாம் நீ மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, பலால் எல்லாம் நீ போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். தட்டி சொல்லாமா? உள்ளத்தால் உங்களை மட்டும் துதிக்க போறேன். அவர் ராஜாதி ராஜன் இயேசு, அவர் இம்மானுவேல் தேவன் நம்முடைய ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. எஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. கைகளை தட்டி சொல்லாமா? முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். அவர் நமக்கு பயணம் ஜீவாதிபதியாம் இருக்கிறாரு. அவர் நமக்கு துணையா இருக்கிறப்போ நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. தட்டி சொல்லாமா? முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். அவர் ராஜாதி ராஜன் இயேசு, அவர் இம்மானுவேல் நம்முடனே, அவர் எல்ஷடாய் தேவன், நம்மளை காப்பவர், குறையின்றி நடத்தவர். ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. எல்ஷடாய்
உள்ளத்தால் நம்ம அவரை துதிக்குவோம். we should do this every day. ஒரு பாக்கியம், கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு பாக்கியம். முழு உள்ளத்தால் அவரை எப்பொழுதும் துதியுங்கள். இன்னைக்கு எத்தனை பேரால என் கூட இது சொல்ல முடியும்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். இஃப் அட் ஆல் இன்னைக்கு நீங்க ஏதாச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறீங்க, ஏதாச்சும் திங்குக்காக காட் சமூகத்துல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு என் கூட நீங்க சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும். யாரால் ஆகும்? கர்த்தரால் மட்டும் ஆகும். இந்த பாடலை பாடும் போது விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறாரு. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் ஆகும். அவர் வாக்க பண்ண வாக்க நிறைவேற்ற அவராக இருக்கிறாரு. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான். விசுவாசத்தோட ஆகும்.
அற்புதங்களை செய்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் கொடுத்து அவருக்கே நம்ம ஆராதிக்கலாமா? சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அதிசயங்கள் செய்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். அதிசயம் செய்பவர் நீரே. சொல்லாமா? ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லமாகும், ஆகும், எல்லாமாகும். கைகளை உயர்த்தி உம்மாலே தான் எல்லாம் விசுவாசத்தோட ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் கூடும். அவர் நமக்கு ஏதாச்சும் வாக்கு தந்திருக்கிறார்னா வாக்கு நிறைவேற்ற ஒரு கர்த்தராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்துல ஒரு பர்சனை வச்சு நம்ம ரொம்ப நம்ம நம்பிக்கை அவங்க மேலே வச்சுருப்போம். இவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இவங்க இல்லைன்னா நான் இல்லை. நிறையா வாட்டி நம்ம அந்த பர்சனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, மனுஷங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா வாட்டி அவங்க தான் நம்மளை புண்படுத்துவாங்க, அவங்க தான் நம்மளுக்கு துரோகம் செய்வாங்க, அவங்க தான் நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம லைஃப்பில் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்ம லைஃப்பில் இம்மானுவேலாக இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிற கர்த்தராக இருக்கிறார். எல்லாரும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தாவே நன்றி, என் லைஃப்பில் நீங்கள் இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி, என் கூட நடக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு உங்களை விட்டா யாரும் இல்லை அப்பா. இன்னைக்கு அவரை பார்த்து சொல்லலாமா? என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை அப்பா. அவரை கூப்பிட்டு சொல்லலாமா? அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும். கைகளை உயர்த்தி சொல்றீங்களா?
நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம். அவரை பார்த்து அவரை நோக்கி சொல்றீங்களா? என் ஆசை நீங்க தான்ப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. நிறைய வாட்டி நம்ம காண்கின்ற எல்லாம் கரைந்து போகும், நம்ம தொடுகின்ற எல்லாம் தொலைந்து போகும். ஆனா ஒருத்தர் மட்டும் மாறாத கர்த்தராக இருக்கிறார். அவர் தான் நமக்காக இருக்கிறார். அவர் தான் நம்ம எல்லாம் சொல்லாமா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொழுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொழுகின்ற எல்லாம் ஒரு நாள். ஆனா கர்த்தர் நமக்காக என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்க. கூட சொல்றீங்களா? எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்றீங்க, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆமா கர்த்தாவே, நீங்க தான் நமக்கு எல்லாமே. Lord, you are all to us. You mean everything to us, Lord. இன்னைக்கு நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதுன்னா, if you have faith in your life, என் கூட ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அவர் தான் நம்ம விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர் என் முடிப்பவராக இருக்கிறார். இன்னைக்கு அவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் மேலே நான் முழுவதும் சார்ந்து இருக்க போறேன். நம்ம வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷன்ல எந்த வழியில நடந்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு கர்த்தர் தேவை. அவர் நம்ம கூடயே இருந்தாதான் நம்மளால எல்லாம் பண்ண முடியும், எல்லாம் கூடும். இன்னைக்கு அவரை பார்த்து சொல்லாமா, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உங்கள் மேலே முழுவதும் சார்ந்து இருக்க போறேன். நீர் சொன்னால் எல்லாம் நடக்கும். நீங்க நம்ம கூட இருந்தா எல்லாம் நடக்கும். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. கைகளை வைத்து சொல்லலாமா? நீ
நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். கர்த்தாவே, உங்களை மட்டும் நம்ப போறோம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, ஏழைகளின் வேலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே, ஏழைகளின் வேலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. கைகளை உயர்த்தி, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். வசனம் சொல்லுகிறது, நிறைய பேர் குதிரைகளை நம்புவாங்க, நிறைய பேர் ரதங்களை நம்புவாங்க. Many trust in horses, many trust in chariots, but we trust in the name of our God. நம்ம கர்த்தரை மட்டும் நம்புவோம், அவரை மட்டும் நம்புவோம், அவர் மேலே மட்டும் சார்ந்து இருப்போம். சொல்றீங்களா? குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, ஏழைகளின் வேலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உங்க வாழ்க்கையில பலனாக இருக்கிறார்னா சொல்லுங்க, வேலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. கைகளை உயர்த்தி, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். கர்த்தாவே, உங்களை மட்டும் நம்புறோம், உங்க மேலே மட்டும் முழுவதும் சார்ந்திட போறோம். நீங்க தான் நமக்கு எல்லாம். விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே, என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, விசுவாசத்தை முடிப்பவரும். விசுவாசத்தோட சொல்லாமா? நீ சொன்னாலாகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. கைகளை உயர்த்தி, நீ சொன்னாலாகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. கைகளை உயர்த்தி சொல்லாமா? உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்து. கடைசி தடவை சொல்லாமா? உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். ஆமா கர்த்தாவே, உம்மை மட்டும் நம்ப போறேன், உங்களை மட்டும் நம்ப போறேன்.
பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.